இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தியரம் 1.4. அதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஃபர்ஸ்ட் என்னென்னா டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. செகண்ட், A transpose the whole inverse is equals to A inverse the whole transpose னு ப்ரூவ் பண்ணணும். Third, lambda A the whole inverse is equals to 1 by lambda A inverse where lambda is a non-zero scalar னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் statement of this theorem. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டு இந்த மூணுத்தையும் தனித்தனியாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா டிஃபைனிங் த ப்ராப்ளம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தியரம்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ரீகாலிங் த ப்ரியர் நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த தியரம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, inverse of a matrix. And the definition is, if A is a non-singular square matrix of order n, there exists a matrix A inverse of order n which is called the inverse of A, such that A into A inverse equals A inverse into A equals identity matrix of order n. Okay, இதுதான் definition of inverse. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஆர்டருமே சேம் என் தான், விச் இஸ் கால் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. நம்ம எடுத்திருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸையும் எந்த வேலை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்ன்றது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்றது தான். ஓகே, இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இது கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப்குள்ளே மூவ் ஆகலாம். ப்ரூஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா, லெட் ஏ பி அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னு எப்போ சொல்லுவோம்னா, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது, ரைட்டா? நமக்கு இன்னொன்றும் தெரியும், டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்றது நமக்கு ஆல்ரெடி அந்த டெஃபினேஷன்லே புரிஞ்சிருக்கும், ரைட்டா? தென் பை டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ், நம்ம இன்வர்ஸோட டெஃபினேஷன் இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்ல, அது என்னென்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் equals to A inverse into A is equals to identity matrix of order n, ரைட்டா? இதை நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரூஃப்லே 3 சப்ஹெட்டிங்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்கை ப்ரூவ் பண்ண போகிறேன் பை யூஸிங் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிட்டர்மினன்ட். இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் தியரம்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அங்கே செஞ்ச மாதிரியே நான் இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் பண்ண போகிறேன். இது ஏன்னா எனக்கு இந்த மொத்த இதையும் எடுத்து சால்வ் பண்ணுறதுன்றது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ எனக்கு இதை மட்டும் செஞ்சாலே எனக்கு ஆன்சர் ஈஸியராக கிடைக்குங்கும் போது நான் இதை மட்டும் எடுத்தே செஞ்சுக்கலாம். அதுதான் determinant A inverse is equals to இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு எழுதிக்கிறேன்.
ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஹோலாக இருக்கிற டிட்டர்மினண்ட்டை தனித்தனியாக டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏ இன்வர்ஸ்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுதான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு. ஒன்லி டயக்னலில் மட்டும் 1ன்ற எலிமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும், மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே 0வாக இருக்கும். ரைட்டா? ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் தட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு 1. தென் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர டேர்ம் எனக்கு ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்மினண்ட் ஏ இன்வர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு டிட்டர்மினண்ட் ஏவை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷன் சைனாக மாறும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்கில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் இஸ் ப்ரூவ்ட். செகண்ட் சப்ஹெட்டிங் ப்ரூவ் பண்ணுறதுக்கு by taking transpose of 1. ஒன்ன்ற ஈக்குவேஷனுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n டிரான்ஸ்போஸ்னு கிடைக்கும். ரைட்டா? பை ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் என்ன நடக்கும்னா இந்த டிரான்ஸ்போஸை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் எப்படின்னா டைரக்ட் ஆர்டரில் கிடையாது. இப்போ இங்கே செகண்ட் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். தென் ஃபஸ்ட் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு மாறும். அதே மாதிரி இந்த இதை என்னால் மிடில் டேர்மே என்னால் எழுத முடியும். அது எப்படி மாறும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னு ஆகும். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? தென் நான் இந்த ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு அந்த ஏ டிரான்ஸ்போஸை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ நான் மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்றது ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ரைட்டா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் 1 இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த டேர்ம் நியூமரேட்டருக்கு போகும்போது என்னவா மாறும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்னு மாறும். இது எதுக்கு ஈக்குவல்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய செகண்ட் ப்ரூஃப். ஹென்ஸ் செகண்ட் ஒன் இஸ் ப்ரூவ். தேர்ட் ஒன் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா by multiplying and dividing by lambda in first equation. அதாவது லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணணும். அப்போனா நான் ஏன்றதோட லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுறேன். தென் ஏ இன்வர்ஸ்ன்றதோட லாம்டாவை டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வருது. செகண்ட் டேர்ம் அப்போ எப்படி மாறும்னா 1 by lambda A inverse into lambda A is equals to lambda by lambda ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு கிடைக்கும். ஸோ நான் ஈஸியாக இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவே எழுதிக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ நான் ஒன்லி ஒரு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். லாம்டா ஏ இன்ட்டு 1 by lambda A inverse is equals to identity matrix ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மை இங்கே வச்சுக்கிட்டு இந்த லாம்டா ஏன்ற டேர்மை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ 1 by lambda A inverse is equals to identity matrix by lambda ஏன்னு மாறும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் 1 in மல்டிப்ளிகேஷன். ஸோ இது லாம்டா ஏ நியூமரேட்டருக்கு போகும்போது எப்படி மாறும்னா
இன்வர்ஸ்னு மாறும். அதாவது லேம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ்னு மாறும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய தேர்டு ப்ரூஃப். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் இடம் மாறி இருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வேணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை பிளேஸ் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். வேற lambda a whole inverse is equals to 1 by lambda a inverse. So hence third part is also proved. இந்த தியரமை கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.